ஏசாயா 34 அதிகாரம் 1. ஜாதிகளே கேட்கிறதற்கு கெட்டிவாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள். பூமியும் அதின் நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்கக்கடவது. 2. சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடுங்கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்புக்கொடுக்கிறார். 3. அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றமெடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போம். 4. வானத்தின் சர்வசேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தகச்சுருளைப் போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வசேனையும் திராட்சச் செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். 5. வானங்களில் என் பட்டயம் வெறிகொண்டது. இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயஞ்செய்ய இறங்கும். 6. போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகாசங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நினத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்கடாக்களுடைய குண்டிக்காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். 7. அவைகளோடே காண்டாமிருகங்களும் ரிஷபங்களோடே காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்தவெறிகொண்டு அவர்கள் மண் நினத்தினால் கொழுத்துப்போம். 8. அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். 9. அதின் ஆறுகள் பிசினாகவும் அதின் மண் கந்தகமாகவும் மாறி அதின் நிலம் எரிகிற கீழாய்ப்போம். 10. இரவும் பகலும் அது அவியாது. அதின் புகை என்றென்றைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும். சதாகாலம் சதாகாலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. 11. நாரையும் முள்ளம்பன்றியும் அதைச் சுதந்தரிக்கும். ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும். அதின்மேல் வெட்டவெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். 12. ராஜ்யபாரம் பண்ண அதின் மேன்மக்களை அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் இரார்கள். அதின் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமற் போவார்கள். 13. அதின் அரமனைகளில் முட்செடிகளும் அதின் கோட்டைகளில் காஞ்சொரிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும். அது வலுசற்பங்களின் தாபரமும் கோட்டான்களின் மாளிகையுமாயிருக்கும். 14. அங்கே காட்டுமிருகங்களும் ஓரிகளும் ஒன்றையொன்று சந்தித்து காட்டாட்டை காட்டாடு கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளும் தங்கி இளைப்பாறும் இடத்தை கண்டடையும். 15. அங்கே வல்லூரும் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாகச் சேரும். 16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதைச் சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளைச் சேர்க்கும். 17. அவரே அவைகளுக்குச் சீட்டு போட்டார், அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அவைகள் என்றைக்கும் அதைச் சுதந்தரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும். ஏசாயா 35 அதிகாரம் 1. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். 2. அது மிகுதியாய்ச் செழித்து பூரித்து ஆனந்தக்களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். 3. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். 4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன்கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியைச் சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். 5. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். 6. அப்பொழுது முடவன் மானைப் போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். 7. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலுசற்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். 8. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. 9. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டமிருகம் அங்கே போவதுமில்லை, அங்கே காணப்படவுமாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். 10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்தக்களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா 36 அதிகாரம் 1. எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் யூதாவிலிருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். 2. அப்பொழுது அசீரியா ராஜா லாகீசிலிருந்து ரப்சாக்கேயை பெரிய சேனையோடே எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவன் வந்து வண்ணார்துறையின் வழியிலுள்ள மேல்குளத்து சாலகத்தண்டையிலே நின்றான். 3.
அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவனிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். 4. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்குச் சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? 5. யுத்தத்துக்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சையன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? 6. இதோ நெறிந்த நாணல்கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதின்மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டுருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். 7. நீ என்னிடத்தில், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகட்டி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி, இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. 8. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களைச் சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதங்கூறு. 9. கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய்? இரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? 10. இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளையில்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடே சொன்னாரே என்று சொன்னான். 11. அப்பொழுது எலியாக்கிமும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கேயை பார்த்து, உம்முடைய அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்திலிருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோடே யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். 12. அதற்கு ரப்சாக்கே, உங்களோடுங்கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற புருஷரண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவனண்டைக்கும் உன்னண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி. 13. ரப்சாக்கே நின்று கொண்டு யூதபாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள். 14. எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். 15. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடங்கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். 16. எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோடே ராஜியாகி காணிக்கையோடே என்னிடத்தில் வாருங்கள். 17. நான் வந்து உங்களை தானியமும் திராட்சத்தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசமுமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகுமளவும் அவனவன் தன் தன் திராட்சச்செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். 18. கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? 19. ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயிமின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? 20. கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். 21. அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையையும் பிரதியுத்தரமாகச் சொல்லாமல் மவுனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். 22. அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ராப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தார்கள்.